الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. வல்லமை வாய்ந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. மேலும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள், குடும்பத்தாளர்கள், மேலும் தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் என்னும் ஹதீஸின் மூலமாக எதையெல்லாம் எங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அவைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், குர்ஆன் என்னும் ஹதீஸின் மூலமாக எதையெல்லாம் எங்களுக்கு தடுத்து இருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலில் எடுக்கும், அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கனிமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து சிறந்த படைப்பாக மனிதர்களை ஆக்கி அவர்களுடைய கால எல்லையை வரையறையிட்டிருக்கின்றான். கனிமானவர்களே, சகோதரர்களே, குறிப்பிடப்பட்ட காலம், முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை, இதை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காலம் வாழ போகிறோம், இப்படித்தான் வாழ போகிறோம் என்று முடிவு செய்யப்பட்ட துனியாவுடைய வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கனிமானவர்களே, சகோதரர்களே, முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கைக்காக முழுமத்துமான முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். முடிவு செய்யப்பட்டாச்சு, ஆனால் இன்னும் முயற்சிகள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். துனியாவில் நாங்கள் டெவலப் ஆகணும். கனிமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மனிதர்களை படைச்சி, தன்னுடைய அடியார்களை படைச்சி அவர்களிடத்திலேருந்து எதிர்பார்க்கிறது என்னால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை எவ்வாறு நிறைவேற்றுகிறார்கள், என்னை எந்த அளவு சந்தோஷப்படுத்துகிறார்கள் என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். கனிமானவர்களே, சகோதரர்களே, எங்களை படைச்ச ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், வல்லமை வாய்ந்தவன். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறோமே, முஸ்லீம்கள் என்று சொல்கிறோமே, எங்களோட ரப்பை பற்றி எங்களுக்கு எந்த அளவு தெரியும்? ஒருவர் எங்களிடத்தில் வந்து அல்லாஹு தாலா கீழே கீழவானே அல்லாஹ் என்று சொல்கிறீங்க தானே, அப்பிட்ட போட்டால் கீழே தண்டுக்கோ, அப்பிட்ட போட்டால் கீழே என்னக்கோ என்று கேட்டால் சொல்லித்தாங்க என்று சொன்னால் அல்லாஹை பற்றி எங்களுக்கு என்ன சொல்லிடும், என்ன தெரியும்? எங்கள்கிட்ட படைச்ச ரப்பை பற்றி எங்களுக்கு எவ்வளவு சொல்லிடும், எவ்வளவு நேரம் பேசிடும்? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்களைய படைச்ச ரப்பை பற்றி நாங்கள் நல்ல விளங்கணும். ஹதீஸை சொல்லப்படுது எப்படின்னு சொன்னால், அஜில்லுல்லாஹ யக்ஃபிர் லக்கும்
அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி பேசுறது, எடுத்துரைக்கிறது, இதன் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். பேசுறதால அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை சிந்திக்கிறதால பாவங்களை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, ரப்பை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். முஸ்லீம்கள் என்று பேரளவில் இருக்கிறது இல்லை. அல்லாஹ் எவ்வளோ உயர்ந்தவன், அவனால் என்னென்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது, என்னென்னலாம் நடந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நல்ல சிந்தனைக்கு எடுக்கணும். நாங்கள் தனிமையில் இருந்தாலும், கூட்டமாக இருந்தாலும், குடும்பத்தோடு இருந்தாலும், தொழிலில் இருந்தாலும் எங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனைகள்கிட்ட இருக்கணும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கவிதையில் குறிப்பிட்றாங்க. எப்படி என்று சொன்னால், இதாமா ஹலௌத தஹ்ர யௌமன் ஃபலா தகுல் ஹலௌது வலாக்கின் குல் அலைய ரகீபு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் நீ தனித்து விட்டாய் என்றால், அப்படி என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் நீங்கள் தனிச்சிட்டீங்க, வீட்டில் எல்லோரும் போயிட்டாங்க, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, கடையில் எல்லோரும் போயிட்டாங்க, பஸ்ஸும் வெளியே போயிட்டாரு, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, ஏதோ ஒரு நிலைமையில் நீங்கள் தனித்து விட்டீர்கள் என்றால், ஃபலா தகுல் ஹலௌது வலாக்கின் குல் அலைய ரகீபு. என்ன சொல்லித்தராங்கன்னு சொன்னால், அந்த தனிமையிலையும் ஹலௌத்து நான் தனித்து விட்டேன் என்று சொல்லிடாதீங்க, வலாக்கின் குல் அலைய ரகீபு, மாறாக என்ன சொல்லுங்கள், என்னை ஒருத்தன் கவனித்து கொண்டே இருக்கிறான், என்னை ஒருத்தன் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லுங்க என்பதாக சொல்லித்தரான். கனிமானவர்களே, சகோதரர்களே, ஒரு நாளும் தனித்து விடலாம். ஏன்? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கு எந்த ஒன்றும் மறைகிறதில்லை. ஒரு வானம் விளங்குறதாக இருந்தாலும் அதுக்கு மேலே இருக்கிற வானம் அல்லாஹுக்கு மறையுமா? மறையாது, நிச்சயமாக மறையாது. ஒரு வானம் இன்னொரு வானத்தை ரப்புக்கு மறைக்க முடியாது. ஒரு சிவர் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது எங்களுக்கு மறைக்கலாம், அல்லாஹுக்கு மறைக்கலாம். கனிமானவர்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பார்வை, அவனுடைய பார்வை பூர்த்தியானது, மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெளிவாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான், தெளிவாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். தனித்தவன், இணை துணை அற்றவன், யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, நிகராக யாருமே இல்லை. அல்லாஹ்க்கு ஈக்குவலாக நிகராக யாரும் எவரும் எதுவும் இல்லை. கனிமானவர்களே, சகோதரர்களே, எங்களோட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சக்தி வாய்ந்தவன், வல்லமை வாய்ந்தவன். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அவன் வல்லமையை விளங்கி வைக்கிறதுக்காக வேண்டி கேள்வியாக சில விடயங்கள் எங்கள்கிட்ட கேட்குறான். அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் அருந்தக்கூடிய குடிக்கக்கூடிய அந்த தண்ணியை நீங்கள் பார்க்கலையா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். அல்லாஹ் கேள்வியாக கேட்குறான், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை பார்க்கலையா? மேகங்கள் இருந்து அந்த தண்ணியை நாங்கள் இறக்குறோமா, நீங்கள் இறக்கி எடுக்கிறீங்களா என்பதாக அல்லாஹ் கேட்குறான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அடுத்ததாக இந்த கேள்வியை எங்களுக்கு விளங்குது எவ்வளோ ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சக்தி வாய்ந்தன் என்பது. லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன். அந்த இறக்கி வைக்கப்படக்கூடிய அந்த தண்ணியை நாங்கள் நாடினோம் என்று சொன்னால் உப்பு தண்ணியாக, உப்பு ருசி வரக்கூடிய தண்ணியாக எங்களுக்கு மாற்ற முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கனிமானவர்களே, அவ்வளோ சக்தி வாய்ந்தவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. கொஞ்சம் சிந்தனைக்கு எடுக்கணும், எங்களை படைச்ச ரப்பு எங்களை எப்படி வச்சிருக்கிறான் என்றதை நாங்கள் சிந்தனைக்கு எடுக்கணும். சில நேரம் எங்களுக்கு சொல்லப்படும், சில பயான்களில் எங்களுக்கு சொல்லப்படும், அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ பெரிய நிஅமத்துகள் செஞ்சிருக்கிறான். சில வேளை அவர் கஷ்டத்தில் வாழக்கூடியவராக இருக்கும், கடனில் வாழக்கூடியவராக இருக்கும். அவருடைய சிந்தனைக்கு ஓடும், அல்லாஹ் எனக்கு என்ன நிஅமத் செஞ்சிருக்கிறான், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ நஷ்டப்படுறேன், எவ்வளோ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு என்ன நிஅமத் செஞ்சிருக்கிறான் என்று அவருக்கு மனதில் ஓடலாம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா செஞ்ச நிஅமத் இருக்குது, அதுக்கு அளவே இல்லை, என்ன இல்லை, மட்டிடக்கூட முடியாத அளவு நிஅமத்துகள் அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சு தந்திருக்கிறான். எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆஃபியத் இருக்குது, நோய் இல்லாத வாழ்க்கை இருக்குது, இதுக்கு ஈடாக எதுவும் இல்லை. எவ்வளோ ஆஃபியத்தாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எப்படின்னு சொன்னால், நான் ஒரு சஃபரில் இருந்த சமயம்
பாதையில் ஒரு சாத்தியோட அந்த ஏரியா சகோதரரோட இந்த ஒரு பக்கமாக நான் பேசிக்கொண்டு போகிற நேரம் அந்த மஹல்லாவை சேர்ந்த ஒரு சகோதரர் மற்ற ரோட்டில் வந்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரம் என்னோட வந்த அந்த சகோதரர் அவரை பார்த்து சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அவர் அங்கிருந்து வலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் சொன்னார். சொன்ன விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அப்போ நான் இவர்கிட்ட கேட்டேன், பதில் வித்தியாசமாக சொல்லிட்டு போகிறாரு, என்ன விஷயம் என்று சொல்லி. எப்படி சொன்னார் என்று சொன்னால், வலைக்கும் அஸ்ஸலாம் என்ற வார்த்தை சரியாகத்தான் சொன்னார், ஆனால் இப்படி கண்ணை போய் உயர்த்தி பார்த்து சொல்லிட்டு போனார். ஆனால் கிட்டத்தட்ட 45-50 வயசு இருக்கும், நல்ல மாஷாலா திலகாத்திரமானவர். பதில் சொன்ன விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அவரிடத்து கேட்டேன், ஏன் அப்படி பதில் சொல்லிட்டு போகிறாரு. சொன்னார், ஹசரத் மாஷால்லான்னு சொல்லி நல்ல மனுஷர், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார், ஆனால் அவருடைய இந்த கண் மடலில் இருக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் எடுத்துட்டான். அது அவர் தூக்கி பார்த்து தான் பேசணும், அது அவர் தூக்கி பார்த்து தான் பேசணும். கனிமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களே ஆரோக்கியமாக வச்சிருக்கிறானா இல்லையா? நன்றி செலுத்தணுமா இல்லையா? அதே சஃபரில் நடந்த இன்னும் ஒரு விடயம், அந்த மஹல்லாவை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, ஹசரத் நீங்கள் எல்லோரும் துவாக்களில் சேர்த்துக்குவோம், எங்களோட பிள்ளைக்கு சோமில்லை, துவா செய்யுங்க. கிடைச்ச புள்ள அப்போ தான் கிடச்சிருக்குது புள்ள, ஆனால் புள்ள சரியான வீக்காக இருக்குது, சோமில்லை, துவா செய்யுங்க. இப்போ என்ன சோமில்லைன்னு தெரிஞ்சுக்கொள்ளணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி கேட்டோம். அந்த பிள்ளைக்கு, அவங்களோட பிள்ளைக்கு என்ன விஷயம், என்ன சோமில்லை, என்ன வியாதி என்பதாக கேட்டோம். கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, ஹசரத் எங்களோட புள்ளைட நாக்கு கரைஞ்சி கொண்டு போயிட்டு கொண்டு இருக்குது ஹசரத், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த மாதிரி நோயெல்லாம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு தரல. அப்போ எவ்வளோ நியமத்துகள் செஞ்சிருக்கிறான். இப்போ எல்லாரும் துவா செஞ்சோம், ரப்புல முடிவு ஒன்று இருக்குது. அடுத்த நாள் சந்திக்கிறோம், சந்தித்த நேரம் கேட்டோம், புள்ளைக்கு எப்படி இப்போ? ஹசரத் புள்ளட நாக்கு முழுமையாக கரைஞ்சி முடிஞ்சிட்டு ஹசரத், உடம்புல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுகள் எல்லாம் கரைஞ்சி கொண்டு போகுது ஹசரத் என்று சொன்னான். ஜாயிண்ட் எல்லாம். அதுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு மெசேஜ் கேள்விப்படுது, புள்ள மவுத்து. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கனிமானவர்களே, இதே நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஆஃபியத்தாக எங்களை வச்சிருக்கிறான், எங்களோட பிள்ளைகளை வச்சிருக்கிறான். வரக்கூடிய சின்னொரு தலைவர்த்தம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பயங்கரமான நோயிலேருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நேரத்துக்கு தொழுவணுமா இல்லையா? மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னமோ நாங்கள் தான் பிறந்தோம், நாங்கள் தான் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்று நினச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களால் ஒன்றுமே நடக்குதில்லை. முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முடிவு செஞ்சு முடிஞ்சு இவ்வளவு தான் உண்ண போகிறோம், பருக போகிறோம், இருக்க போகிறோம் என்றதை முடிவு செஞ்சாச்சு. இந்த வாழ்க்கையில் எங்களை படைச்ச ரப்ப மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். படைச்ச ரப்ப சிந்தனைக்கு எடுக்கணும். இவ்வளவு ஆஃபியத்தாக, இவ்வளவு சுகதேகியாக அல்லாஹ் எங்களை வச்சிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் எப்படின்னு சொன்னால், இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தின மாதிரி நீங்கள் எல்லாம் அமல் செய்யுங்க என்பதாக சொல்லப்படுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நன்றி அமலாகத்தான் இருந்துச்சு. நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேணுமா? முதலாவது விஷயம், அவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நேரத்துக்கு நிறைவேற்ற பழக்கம் எங்கள்கிட்ட வரணும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களை, கடமைகளை பாலாக்கி கொண்டு நாங்கள் தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களோட உள்ளம் சொல்லும், தொழில் இல்லாட்டி வேலை இல்லை, டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாட்டி வேலை இல்லை, கம்பெனி ஒன்று நடத்தலாட்டி வேலை இல்லை என்று எங்களோட உள்ளம் சொல்லும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹோட தௌஃபீக் இல்லாட்டி வாழ்ந்தே வேலை இல்லை. அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பார்வை இல்லாட்டி இருந்து வேலையே இல்லை. அவன்ட ரஹ்மத் இல்லைண்டா யார் எங்களுக்கு ரஹ்மத் செய்கிறது? அவன்ட இறக்கம் இல்லாட்டி யார் எங்களுக்கு இறக்கம் காட்டுறது? கனிமானவர்களே, சகோதரர்கள், கொஞ்சம் சிந்தனைக்கு எடுக்கணும். லேசான விஷயம் இல்லை. அல்லாஹுவை சரியாக விளங்கி கொள்ளணும். அனைத்தையும் செய்யக்கூடிய அல்லாஹ் என்றதை விளங்கணும். எங்களோட தொழில் இருந்தோ இல்லையோ,
தொழில் இருந்தோ இல்லையோ அல்லாஹ் ரிஸ்க் தருவான் என்ற முழுமையான யகீன் இருக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்தும் பஅதல் ஃபரீதா. ஹலாலான தொழிலை தேடுறது ஃபர்தான அமல்களுக்கெல்லாம் பின்னால் ஒரு அமல் இருக்குமெண்டா ஹலாலான தொழிலை தேடுறது என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தொழில் இருந்தால் தான் வயிறு நிரம்பும் என்ற யகீன் எங்கள்கிட்ட வரக்கூடாது. அல்லாஹ் நாடினா எந்த உள்ளத்தில் இப்படியான நியத்துகள் இருக்குதோ, அதாவது நான் ஓடினா தான் என் குடும்பம் ரன் ஆகும் என்ற எண்ணம் இருக்குதோ, அல்லாஹ் நாடினா அவங்கள கட்டிலில் தூங்க வச்சு இன்னும் ஒருத்தர் மூலமாக ரிஸ்க் அளிப்பான். பார்க்குறோமா இல்லையா? நண்பர்களாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூத்தவர்கள் இருக்கலாம், நல்ல சம்பாதித்தவர்கள் இருக்கலாம். இப்போ பெட்டில் இருப்பான், சாப்பாடு லிமிட் பண்ணியிருக்கோம், நாங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் வாழ்ந்து கொண்டு போயிடலாம். அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், அஃபரஐதும் மா தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். விந்து துளியை பார்க்கலையான்னு கேட்குறான் அல்லாஹ். தாயிட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய விந்து துளியை பார்க்கலையா? அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். அதை படைக்கோலமாக ஒரு புள்ளையாக மாற்றுறது படைக்கிறது நாங்களா நீங்களா என்பதாக அல்லாஹ் கேட்குறான். நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மவுத். உங்களுக்கு மத்தியில் நாங்கள் மவுத்தொண்டை வச்சிருக்கிறோம் என்றது அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். எங்களுக்கு மவுத்து இருக்குது என்றதை மறந்துடக்கூடாது. மவுத்தை மறந்து ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாகனத்தில் போகிற நேரம் திடீரென்று ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டா அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றது தெரியாது. ஹயாத்தாக இருக்கலாம், மவுத்தாக இருக்கலாம். இதே போல தான் துனியாவுடைய வாழ்க்கை. வாழ்ந்து போயிட்டு கொண்டு இருப்போம், பல பிளானோடு இருப்போம். திடீரென்று மவுத்து வந்தால் எல்லாம் ஸ்டாப் ஆகும், பிளான் எல்லாம் முடிஞ்சு எடுத்து போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் வச்சுட்டு தான் போகணும். அன்பான மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், சேர்த்து வச்ச சொத்து செல்வமாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், பிளான் பண்ணி வச்ச பிளானாக இருக்கலாம், எழுதி வச்சவைகளாக இருக்கலாம், எல்லாம் அப்படியே வச்சுட்டு போகத்தான் இருக்குது. நாங்கள் போகலாண்டு வீட்டுள்ளுக்கு இருந்தாலும் அனுப்பி வச்சுடுவோம், அல்லாட கால் போயிட்டு வாங்கன்னு. கனிமானவர்களே, சகோதரர்களே, துனியாவுடைய வாழ்க்கை குறிப்பிடப்பட்ட வாழ்க்கை, முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை. இதை மறந்துடக்கூடாது. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். இது துனியாவில் எங்களுக்கு கடமை என்றதை நினச்சி நாங்கள் வாழணும். எப்படி நன்றி செலுத்தணும்? அமல்களின் மூலமாக நன்றி செலுத்தணும். எப்படி நன்றி செலுத்தணும்? அமல்களின் மூலமாக. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் வீங்கும் அளவு தொழுகிறாங்க. கேட்டிக்கிறோமா இல்லை? இது அப்போ கேட்கப்பட்டுச்சு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ கால் வீங்கும் அளவு தொழுறீங்க என்று கேட்கப்பட்டது. அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. நான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? கண்ணியமானவர்களே, சின்ன வார்த்தை இல்லை இந்த வார்த்தை, சின்ன ஒரு வார்த்தை இல்லை. நன்றி மறக்காமல் வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட ரப்புக்கு நாங்கள் நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றியோடு வாழணும். ஏன்? ஆஃபியத்தாக வச்சிருக்கிறான், நிம்மதியாக வச்சிருக்கிறான். இதே நான் சொல்லி கொண்டு வாரேன் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ரப்பின் மீது வைக்க வேண்டிய யகீன் எங்களோட வார்த்தைகள் மூலமாக வேறு யார் மீதோ வச்சு கொண்டிருக்கிறோம். அனைத்தையும் அசைக்கக்கூடியவன் அல்லாஹ். எங்களோட கண் மடலாக இருக்கலாம், எங்களுக்கு வெளியால் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் அசைச்சு பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அது விலைவாசியாக இருந்தாலும், பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதாக இருந்தாலும், அனைத்தையும் பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். ஆட்சி மாறினாலும் மாறாவிட்டாலும், யார் வந்தாலும் வராவிட்டாலும் இயக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன், அவன் மட்டும்தான். யாரும் சொல்லேலும் அவர் வந்தான் அல்லம், இவர் ஆட்சிக்கு வந்தான் அல்லம்,
இவர் வந்தால் இந்த மாதிரி செய்வார் என்று யாரும் சொல்லேலும். களிமா சொன்ன முஸ்லீம்கள் நாம் வார்த்தைகளை பார்த்து பிரயோகிக்கணும். அகீதா எங்களுக்கு தெரியணும், நாங்கள் எப்படி முஸ்லீம்களாக இருக்கிறோம். நன்மை தீமை யாவும் யாரால் ஏற்படுது? அல்லாஹ்வால் தான் நடக்குது என்றதை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நலவு நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அல்லாஹ்வால் தான் நடக்குது என்றதை ஈமான் கொண்டவர்கள் தான் நாங்கள் எல்லாரும். எங்களோட வார்த்தையின் மூலமாக ஈமானுக்கு மாறாக நாங்கள் நடந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இந்த வார்த்தைகள் பாவிக்கிற நேரம் கவனமாக இருக்கணும். நியூஸ்கள்லையாக இருக்கலும், நண்பர்களோட பேசுகிற இடங்களாக இருக்கலும் கவனமாக இருக்கணும். வார்த்தையின் மூலமாக ஷிர்க்குகள் நாங்கள் செஞ்சிடக்கூடாது. அல்லாஹுக்கு இணை வைக்கிறது இருக்குது, சிலை வணக்கம் மட்டும் இல்லை, அது ஷிர்கே ஜலி. அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய ஷிர்க்கு. சிலைகளை வணங்குறது, அல்லாஹ்க்கு மாற்றமாக வணங்குறது. ஷிர்கே ஹஃபி என்னது? சின்ன சின்ன ஷிர்க்குகள் இருக்குது. என்னது தெரியுமா? எங்களோட வாயிலேருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள். அவர் வந்தால் ஆட்சி சரியாக இருக்கும். எங்களோட மனைவி கிட்டே சொல்கிறோம், நான் இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறோம். பிள்ளைகள்கிட்ட கேட்குறோம், நான் இல்லாட்டி உங்களுக்கு யார் இது எடுத்தாரது, புக் யார் எடுத்தாரது, யார் சாக்லேட் எடுத்தாரது. சின்னத்திலே பிள்ளைகள்கிட்ட கேட்டு பழக்கிறோம். கனிமா இதுவும் நாங்கள் செய்யக்கூடிய வார்த்தை மூலமாக செய்யக்கூடிய ஷிர்க். அதனால் கொஞ்சம் நாங்கள் பயந்து கொள்ளணும். ஏண்டா நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வார்த்தைகள் பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்கிட்ட இதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் இப்படியான வார்த்தைகள் பாவிப்பதை விட்டும் பாதுகாப்பானா. கனிமானவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழணும் என்று வாழ்ந்து காட்டினாங்க. சஹாபாக்களோடு அதே மாதிரி இரக்கமாக வாழ்ந்து காட்டினாங்க. ஜாஹிர் பின் ஹராம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாஹிர் பின் ஹராம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரக்கமாக இருக்கக்கூடிய சஹாபி. ஆனால் நாட்டுப்புற சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சரி உணவுப் பொருள் வந்தால் சாப்பிட்டுட்டு அதை சொல்லுவாங்க, ஜாஹிர் பின்னுக்கு மற்ற பாதியை கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஜாஹிர் பின் ஹராமுக்கு மற்ற பாதியை அனுப்பி வைப்பாங்க. அதே போல் அவங்களும் என்ன சரி உணவு சாப்பிட்டா நபி அவங்கள்ட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க, நபி அவங்களுக்கு தின்றதுக்கு சாப்பிட்றதுக்கு. கனிமானவர்களே, சகோதரர்களே, அப்படி இரக்கமான இருந்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பஜாருக்கு வராங்க. அந்த நேரம் ஜாஹிர் பின் ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பின்னால் வந்து கண்ணை பொத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால் வந்து கண்ணை பொத்துறாங்க. இவங்களுக்கு தெரியாது யார் கண்ணை பொத்தினதுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் கேட்குறாங்க, இந்த அடிமையை வாங்கக்கூடியவங்க யாரும் இல்லையா, இந்த அடிமையை வாங்கக்கூடியவங்க யாரும் இல்லையான்னு கேட்குறாங்க. அந்த குரல் கேட்டதோட விளங்கிட்டு கண்ணை பொத்திக்கிறது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முபாரக்கான நெஞ்சோட முது ஒட்டி கொண்டாங்க. ஏன் நபியே வந்து கண்ணை பொத்திக்கிறது, முது ஒட்டி கொண்டாங்க. ஒட்டி கொண்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னே யார் சரி வாங்குவாங்களா? நான் அவ்வளோ பொறுமதியா, என்னை யார் சரி வாங்குவாங்களான்னு கேட்டாங்க. உடனே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மக்கள்கிட்ட பார்வையில் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல நீங்கள் உயர்ந்தவங்க. எதன் மூலமாக? தக்வாவோட அந்தஸ்தில் நீங்கள் உயர்ந்தவங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. கனிமானவர்களே, சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இப்படி சொன்னதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னு சொன்னால், இந்த ஜாஹிர் பின் ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு யுத்தத்தில் மரணிக்கிற நேரம் நடந்து கொண்ட விதம் இருக்குது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே அல்லாஹ் இடத்துல உயர்ந்தவங்கன்னு சொல்லி, அவங்களோட கடைசி நேரம் அதுக்கு ஆதாரமாக இருக்குது. கனிமானவர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னால், கடைசி நேரம் ஜாஹிர் பின் ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கள்ட உடம்புல ஒரு முள்ளு குத்திட்டேன்னு சொன்னால், என்ன சரி ஒரு ஊசார யார் சரி குத்திட்டாங்கன்னு சொன்னால், அந்த நேரம் எங்களோட வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? ஜாஹிர் பின் ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க யுத்தத்தில் இருக்கிறாங்க. பெரிய ஒரு ஈட்டி அவங்களுக்கு குத்தப்படுது, வயிற்றின் பக்கம் குத்தப்பட்டு முதுவால் வெளியே வருது, இங்கால குத்தி இந்த பக்கம் வெளியே வருது. ஃபுஸ்து பி ரப்பில் கஅபா,
காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்றுட்டேன் என்பதாக சொன்னான். கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தை சும்மா வருமா? உயிர் போகிற நேரம் இப்படியான வார்த்தைகள் வருமா? எங்களுக்கு சின்ன ஒரு முள் ஊசி குத்தினா நாங்கள் என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தை கண்ணில் நேராக பார்க்குறாங்க. தக்குவாதாரியா இல்லையா? நபி அவன் கண்ணை பற்றி சொன்னது சரியா இல்லையா? எல்லா இடத்துல உயர்ந்தவங்க உண்டு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் உயர்ந்தவர்களாக இருந்தாங்க. அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவங்க எதை சாப்பிடுவாங்களோ அதை தான் சாப்பிடுவாங்க. நபி அவங்க என்ன சரி வானம் என்று முடிவு செஞ்சுட்டாங்கன்னா இதுக்கு பிறகு அவங்களுக்கும் இது தின்ன மாட்டேன்றதை முடிவு செய்வாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு உணவு கொண்டு வரப்படுது. அந்த நேரத்தில் பார்க்குறாங்க, அதில் சொல்லப்படுது வெள்ளைப்பூடு, வெங்காயம், லீக்ஸ் அதை மாதிரியான ஒரு மரக்கறி அதில் கலக்கப்பட்டீங்க. நான் நினைக்கிறேன் வெள்ளைப்பூடு. அந்த மனம் வருது. உடனே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை கொண்டு போய்ட்டு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கொடுங்க, நான் சாப்பிடலை. அவங்கள இடத்துல கொண்டு வரப்படுது. நபி அவங்களுக்கு இதை கொடுக்க சொன்னாங்க. சரி, நபி அவங்க கொடுக்க சொன்னாங்களா? நபி அவங்க சாப்பிட்டுட்டு தானே அனுப்புவாங்க, சாப்பிட்டு அனுப்பிஇல்லை, மொத்தமாகவே அனுப்பிக்கிறாங்க. என்ன காரணம்? சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இல்லை இதில் இருக்கிற மனம் நபி அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் சாப்பிடலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே முடிவு செய்கிறாங்க, இதுக்கு பிறகு இந்த மனம் எனக்கும் பிடிக்காது, இதுக்கு பிறகு இந்த மனம் எனக்கும் பிடிக்காது. கனிமானவர்கள் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றினாங்க சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டாடை ஒன்று அனுப்பி வைக்கிறாங்க. உடுக்கிறதுக்கு இல்லை, பட்டாடை உடுக்கிறது ஹராம், பட்டாடை உடுக்கிறது ஹராம். நபி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க, வரக்கூடிய பட்டாடை ஒன்று அனுப்பி வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு இதை விற்று காசாக்கி கொள்ளும்படி சஹாபாக்கள் கொண்டு போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட பட்டாடைய கையில் எடுத்ததோட எவ்வளோ வீரமுள்ள சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எவ்வளோ வீரமுள்ள சஹாபி, சின்ன புள்ள மாதிரி அழுந்து கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறாங்க. ஹராமான ஆடை எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நபி அவங்கள்ட்ட போனாங்க, யார் ரசூலல்லாஹ் என்ன இது? சொன்னாங்க, இதை நான் உங்களுக்கு அணிகிறதுக்கு அனுப்பல, இதை விற்று காசாக்கும்படி சொல்லி தான் அனுப்பினேன். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு தான் சைலண்ட் ஆகினாங்க. கண்ணியமானவர்களே, ஹராம் வரப்போக்களை பயப்படுறாங்க. அப்படி வளர்த்தெடுக்கப்பட்டாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சூழல் அப்படி இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் அப்படியாக வளர்த்தெடுக்கப்பட்டு எதன் மீது ஆசை வைத்தாங்க? உயர்ந்தரமான சொர்க்கத்தை அடையணும், நபியோடு இருக்கணும் என்று ஆசை வச்சாங்க. இதெல்லாம் இந்த துனியாவில் தான், எல்லாம் இந்த துனியாவில் நடந்தது. நாங்களும் இந்த துனியாவில் தான் இருக்கிறோம். எப்படி வாழ்கிறோம், எதன் பக்கம் ஆசை வச்சு இருக்கிறோம். கனிமானவர்களே, சகோதரர்களே, இந்த சம்பவம் நான் நினைக்கிறேன் எங்களுக்கும் ஆசை வரும் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்தை நாங்கள் எல்லாரும் ஆசை வைக்கணும். ஒரு காட்டரபி வராங்க, நல்லா கேட்டுக்குவோம். ஒரு காட்டரபி வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அவங்கள்ட வாக்கு, அவங்களோட முகம் அமைப்பு எப்படின்னு சொன்னால் அலங்கோலமான நிலைமை, அசிங்கமான ஒரு சஹாபி, அசிங்கமான ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அசிங்கமான அலங்கோலமான எனக்கு அழகான சொர்க்கம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? எப்படியான கேள்வி? அலங்கோலமான எனக்கு அழகான சொர்க்கம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் ஆமன்த பிமா ஆமன்து. சொன்னாங்க, அந்த வரிசையில் எப்படி சொல்கிறாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எதை ஈமான் கொண்டிருக்கிறேனோ அதையும் நீங்கள் ஈமான் கொண்டு நான் என்ன அமல் செய்கிறேனோ அந்த அமலை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழைவீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இவங்களுக்கு சந்தோஷம், அசிங்கமான எனக்கு அழகான சொர்க்கம் கிடைக்குமா? அல்ஹம்துலில்லாஹ், சரியான சந்தோஷம். கேள்வி கேட்குறத விட இல்லை, அடுத்த கேள்வி கேட்குறாங்க, அடுத்த கேள்வி கேட்குறாங்க. சரி யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு போக கிடைக்கும் என்று சொல்லிட்டீங்க, சொர்க்கத்தில் உங்களோட இருக்க கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? எப்படி? அடுத்த கேள்வி, சொர்க்கத்தில் உங்களோட இருக்க கிடைக்குமா? அதே பதிலை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எதை ஈமான் கொள்கிறேனோ அதையும் நீங்கள் ஈமான் கொண்டு நான் என்ன அமல் செய்கிறேனோ அந்த அமலை நீங்கள் செய்வீங்கண்டா சொர்க்கத்தில் என்னையோடு இருப்பீங்க. கேள்வி கேட்குறது முடிஞ்சிட்டா? இல்லை, சஹாபாக்கள் லேசி இல்லை,
பிளானோட கேட்குறாங்க அடுத்த கேள்வியை. சரி யா ரசூலுல்லாஹ், சொர்க்கம் போகிறதுன்னு சொல்லிட்டீங்க, சொர்க்கத்தில் உங்களோட இருக்கிறதும் சரி, சொர்க்கத்தில் உங்களோட கண்ணால் நீங்கள் எதையெல்லாம் பார்ப்பீங்களோ அது எந்த கண்ணாலையும் பார்க்க கிடைக்குமா யா ரசூலுல்லாஹ்? எப்படி கேள்வி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே பதில், எதை நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறேனோ, எதை நான் ஈமான் கொண்டிருக்கிறேனோ அதை நீங்கள் ஈமான் கொண்டு நான் என்ன அமல் செய்கிறேனோ அந்த அமலை நீங்கள் செய்வீங்க என்று சொன்னால், சொர்க்கத்தில் எந்த கண்ணால் நான் எதையெல்லாம் பார்ப்பனோ அதை உங்களோட கண்ணாலே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி முடியல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹா என்று சத்தம் போட்டு அங்கனக்கே புரிஞ்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, மாத்த பிஷௌகில் ஜன்னா, சொர்க்கத்துடைய ஆசை உள்ளம் வெடிச்சு அங்கனக்கே மவுத் அந்த சஹாபி, அங்கனக்கே மவுத் அந்த சஹாபி. கனிமானவர்களுடைய சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அப்படி ஆசை வச்சாங்க சொர்க்கத்துக்கு போகணும், நபியோடு இருக்கணும், நபியோட சுற்றணும், நபி பார்க்குறதெல்லாம் பார்க்கணும், அப்படியான ஆசை சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் என்ன ஆசை வச்சு கொண்டு இருக்கிறோம்? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எங்களோட இறுதி முடிவு என்ன மாதிரி அமைய போகுது? கனிமானவர்களே சகோதரர்களே, ஒரு சஹாபி தொழுகையில் அல்லாஹுவை புகழ்ந்து 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 மிச்ச நேரம் புகழ்கிறாங்க. புகழ்ந்துட்டு பின்னால் துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் என் இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தந்துரு, இறுதி வார்த்தையை நல்ல வார்த்தையாக ஆக்கி தந்துரு, உன்னைய சந்திக்கிற நேரம் நல்ல நிலைமையில் உன்னைய சந்திக்கிறதுக்கு தௌஃபீக் செஞ்சிருன்னு சொல்லி நிறைய புகழ்ந்துட்டு அதுக்கு பின்னால் இந்த 3 துவாவையும் கேட்குறாங்க. இது யார் கேட்டாங்க? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கேட்டுட்டு கூப்பிட்டு கேட்டாங்க, சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, அவர் தொழுந்து முடிஞ்ச பிறகு அவரை கூட்டிக் கொண்டு வாங்க, அவர் தொழுந்து முடிஞ்ச பிறகு அவரை கூட்டிக் கொண்டு வாங்க. சஹாபாக்கள் இறுதி முடிவை பயந்து துவா கேட்குறாங்க. கூட்டிக் கொண்டு வந்ததன் பின்னால் கேட்குறாங்க, நீங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க? சொல்கிறாங்க, நான் பனு ஆமிர் இப்னு சஹா, ஆமிர் கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறாங்க. பின்னால் கேட்டாங்க, நீங்கள் தொழுந்து துவா செஞ்சு கொண்டு இருந்தீங்க தானே என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க, தங்க கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. சொல்லலாம் தங்கத்தாலான ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கேட்டாங்க, நான் ஏன் இதை உங்களுக்கு தந்தேன்னு தெரியுமா? சொன்னாங்க, இல்லை, எங்கள்கிட்ட உறவு முறையை சந்தோஷமாக குடும்பம் நிலச்சி நிற்கணுமென்றதுக்காக வேண்டி தந்திருக்கிறீங்க. சொன்னாங்க, இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மை, குடும்பத்தோடு ஒத்துமையாக இருக்கணும், நிலச்சி இருக்கணும், அதெல்லாம் சரி. ஆனால் நான் இதை உங்களுக்கு தந்தது தொழுகையில் நீங்கள் அல்லாஹ் அழகான முறையில் புகழ்ந்தீங்க, அதுக்காக வேண்டி தான் தந்தன் என்பதாக சொன்னாங்க. புகழ்ந்து முடிஞ்சு கடைசி கேட்ட துஆ என்னது? கடைசி நேரம் நல்ல நேரமாக இருக்கணும், கடைசி வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கணும், உன்னைய சந்திக்கிற நாள் நல்ல நாளாக நல்ல நிலைமையுடையதாக இருக்கணும் என்று சொல்லி துஆ கேட்டாங்க. கனிமானவர்களே, கொஞ்சம் சிந்திக்கணும். நாங்கள் எல்லாம் நல்ல மாதிரி மௌத்தாகும் என்றது முடிவு செஞ்சுட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட முடிவு என்னன்றது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும், யா அல்லாஹ் கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தந்துறேன்னு கேட்கும். என்னுடைய குடும்பத்துடைய என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமாக நாங்கள் துஆ கேட்கணும். கனிமானவர்களே சகோதரர்களே, கடைசி முடிவு நல்ல முடிவாக அமைவதற்கு எங்களோட வாழ்க்கை சான்றாக இருக்கணும். நாங்கள் இருக்கக்கூடிய தொழக்கூடிய தொழுகை செய்யக்கூடிய அமல்கள் எங்களோட கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி இறுதி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோட கண்ணை மூடி கபருக்கு செல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد
فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الجنة، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، إلى آخر الحديث. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم. فأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.